தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு ஒசூரில் இருக்கிற நம்முடைய நண்பர்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நல்லா அடிக்கடி வருவோம். மூத்த பத்திரிகையாளர்கள் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மற்றவர்கள் அதுலேயும் ஊடகத்துறையில் அதிக அனுபவம் வாய்ந்தவர்கள் நிறைய இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ செய்தி எப்படி நல்லா பண்ணுவீங்க எனக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்ல ஆண்டாக அமைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக். நீங்களும் உங்கள் குடும்பம் நலமாக இருக்கலாம். உங்கள் நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பொதுவாக இந்த ஆண்டு தமிழ் பரவலாக மழை அளவு குறைந்திருக்கிறது. மழை அளவு குறைந்த காரணத்தால் வறட்சி இப்பொழுதே துவங்கிவிட்டது. இன்னும் ஓரிரு மாதங்களில், ஒரு மாதம் சென்றால் கடுமையான வறட்சி நிலவும், குடிநீர் பிரச்சனை மேலோங்கி இருக்கும். கடுமையான குடிநீர் பிரச்சனை வர இருக்கின்ற காரணத்தால் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்னாலேயே குடிநீர் பிரச்சனையை போக்குவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிதி ஒதுக்கி தக்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறேன். அதற்கு மத்திய அரசும் கூடுதல் நிதி உதவி வழங்க வேண்டும் என்ற மத்திய அரசுக்கும் என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன், வலியுறுத்துகிறேன். இது மிக முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பள்ளி மாணவர்கள் கூட போதைப் பொருளுக்கு அதிகமாக அடிமையாகிறாங்க. இந்த கஞ்சா கடத்துவதும் கஞ்சா விற்பனையும் எங்கே பார்த்தாலும் நடக்குது. பள்ளிக்கூட குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு கடையில் போய் வாங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது கடுமையான நடவடிக்கை. நாங்கள்லாம் சட்டமன்றத்தில் பேசணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 16வது சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய பதில் முதல் கேள்வி ஜி.கே. மணி கேள்வி தான் அந்த போதைப் பொருள் ஒழிப்புக்காக தான் கேள்வி கேட்டேன். முதலமைச்சர் நல்ல பதில் சொன்னார். நான் கூட வரவேற்றான். கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் பதிலளித்தார். தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர்லாம் அழைச்சி 3 முறை பேசினார் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. அதனால் இதில் காவல்துறை மனசு வச்சா ஒரு இடத்துல கூட கஞ்சாவோ மற்ற போதைப் பொருளை விற்பனை இல்லாமல் தடை செய்ய முடியும். அதனால் இந்த போதைப் பொருள் ஒழிப்பில் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக ஒழிப்பதற்குண்டான தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன். அதோட இன்னைக்கு இளைய தலைமுறை தான் இன்றைய மாணவ செல்வங்கள், நாளைய நாட்டின் தூண்கள். அவங்க நல்லா படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நெறியோடு வாழ வேண்டும். அப்போ ஒவ்வொரு தனி மாணவனுடைய வளர்ச்சி தான் அவங்க குடும்பத்தினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய உயர்வு. அந்த அடிப்படையில் நெறியோடு வாழ்வதற்கு, நல்ல ஒழுக்கத்தையும் கல்வியும் கற்றுக் கொடுப்பதற்கு பள்ளிகளில் நீதி போதனை வகுப்பு கட்டாய வேண்டும். மாரல் சயின்ஸ். நான் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் பேசி அன்றைய முதலமைச்சர் கலைஞர் ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தினார். அப்புறம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் எல்லா பள்ளிகளிலேயும் அந்த நீதி போதனை வகுப்பு மாரல் சயின்ஸ் கட்டாய பாடமாக்க வேண்டும். அது ஏதோ ஒரு பாட வேலை மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு பாட வேலை, ஒரு ஆசிரியர், அதுக்கு ஒரு பாடப்புத்தகம், தேர்வு முறை, இதெல்லாம் கொண்டு வரணும். அதில் தேர்ச்சி பெற்றால் தான் மாணவன் தேர்ச்சிங்கிற கொண்டு வரணும்னு சொல்லி வலியுறுத்துகிறேன். அடுத்தது, இப்போ தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை வெளியிடுவாங்க, பட்ஜெட். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வேளாண்மைக்கு 17 ஆண்டுகளாக தனி நிதிநிலை அறிக்கையை வழங்கி வருகிறோம். வேளாண்மைக்கு தனியாக போட்டு வந்தோம். அதில் இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே 3 ஆண்டுகளாக தனி நிதிநிலை அறிக்கை போட்டிருக்காங்க. இதை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்றோம். வெளியில் மருத்துவரையை வரவேற்றோம், சட்டமன்றத்தில் நாங்களும் வரவேற்று பேசுகிறோம். ஆனால் அந்த ஏரிகள் புனரமைக்கப்படணும், தூர்வாரணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அணையிலிருந்து அந்த ஏரியை நிரப்பி இது படகு சவாரி செய்வதற்கு, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொழிலாளர் நிறைஞ்ச பகுதி,
பொதுமக்களுக்கு போக்குவரத்து வசதி செய்கிறதோட இங்கே பொழுதுபோக்குக்கு எந்த அம்சமும் இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த ஏரிகளில் படகு சவாரி செய்யக்கூடிய அளவுக்கு எதை மேம்படுத்த வேண்டும் என்றும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மாநகராட்சி முழு அளவில் முழு தகுதியோடு செயல்படக்கூடிய மாநகராட்சியாக உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோட இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பூக்கள் விளையும், காய்கறிகள், பழங்கள் உற்பத்தி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓசூர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இங்கே தான் வருது. ஆனால் அதுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கலங்கிறது விவசாயிகளுக்கு உண்டான ஏக்கமும் வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட விசாரித்தேன், ரோஜா பூ ஒரு கிலோ வந்து 20 ரூபா தான், வாங்கறதுக்கு ஆள் இல்லை, வெளியில் போட்டுறாங்க. இப்போ கட்டுப்படியான விலை கிடைக்கல. அதுக்காக இந்த பூக்கள் காய்கறி எல்லாம் விற்பனை செய்வதற்குண்டான விற்பனை மையத்தை துவங்கணும், விலை நிர்ணயமும் இருக்கணும். தக்காளி அதிகமாக விளையுது, பூக்கள் அதிகமாக வருது, காய்கறிகள் அதிகமாக விளையுது. அப்போது சில நேரங்களில் நல்ல விலை கிடைக்குது, சில நேரம் கட்டுப்படியான விலை இல்லை, தரையில் கொட்ட வேண்டிய அளவுக்கு தள்ளப்படுறாங்க. விவசாயிகளுக்கு பெரிய நட்டம். இப்படி விவசாயிகளுக்கு நட்டம் ஏற்படுவது விவசாயிகளுடைய குறை, அதை போக்கணும். அதே நேரத்தில் சில நேரங்களில் வியாபாரிகள் அதை வாங்கிட்டு போய் அதிக விலைக்கு விற்கிறாங்க. அப்போ நுகர்வோருக்கும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது, வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோருக்கும். அப்போ நுகர்வோருக்கு அடக்க விலையில் காய்கறியோ பழங்களோ பூக்கள் கிடைப்பதற்கும் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதற்கும் விலை நிர்ணயம் கட்டாயம் இருக்கணும். தேயிலைக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. தேயிலைக்கு விலை நிர்ணயம் பண்ண மாதிரி கோசு இவ்வளோதான், ரோஜா பூ இவ்வளோதான் அப்படின்னு விலை நிர்ணயம் பண்ணலாம். அது விலை நிர்ணயம் பண்ணணும். இங்கிருந்து பெங்களூர் கொண்டு போகிறாங்க, வெளியில் கொண்டு போகிறாங்க. இது ஏற்றுமதிக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. அப்போ இங்கேருந்து இப்போ ஊத்தங்கரையில் பூ உற்பத்தி செய்கிறவங்க விடியற்காலை பூ பறித்து வேகமாக பெங்களூருக்கு போகணும், விபத்தெல்லாம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒசூர் மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய விற்பனை மையத்தை தொடங்கணும். ஒன்று காய்கறிக்கு விற்பனை மையம், பூக்களுக்கு விற்பனை மையம், தக்காளிக்கு விற்பனை மையம் இதை தொடங்கணும். அதோட இது எல்லாம் அழுகு பொருள், இதை பாதுகாப்பதற்கு பதனிடுவதற்கு குளிர்பதன கிடங்கு, கோல்டு ஸ்டோரேஜ். இப்போ ஒசூர் பக்கத்தில் ஒன்று கட்டினாங்கன்னு சொன்னாங்க, அது செயல்படாமல் இருக்குது. அப்போ அதை உடனடியாக செயல்பட வைக்கணும். இப்போ தேன்கணக்கோட்டை பகுதி, ராயக்கோட்டை பகுதி, இப்படி சுற்று எல்லாரும் ஒரு ஒன்றியத்துக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு குளிர்பதன கிடங்கு கட்டாயம் தொடங்க வேண்டும். இது விவசாயிகளும் சரி இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஏதுவாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் அரசையும் அந்த நிர்வாகத்தையும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, இப்போது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வளர்ந்து வரக்கூடிய பகுதின்னு பார்க்குறோம். இந்த ரயில் போக்குவரத்து மிக முக்கியமானது. ஒரு மாவட்ட தலைநகர் கிருஷ்ணகிரிக்கு ரயில் போக்குவரத்து இல்லை. அப்போ ரயில் போக்குவரத்து இல்லாத தலைநகர் கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரி தான். இந்த குறையை போக்கணும். அதே மாதிரி கிருஷ்ணகிரிக்கு ரயில் போக்குவரத்து ஒசூரோடு இணைக்கணும். இந்த ஒசூர் பகுதிக்கு ரயில் போக்குவரத்து அதிகமாக இருக்கணும். ரயில் போக்குவரத்து சேவை அதிகரிப்பதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இப்போ தென் மாவட்டங்களிலிருந்து ஒசூர் வர்றாங்க, தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியிலிருந்து ஒசூர் வர்றாங்க, பெங்களூர் போகிறாங்க. அப்போ தென் மாவட்டங்களுக்கு அதிகமான ரயில் போவதற்கு இன்னும் கூடுதலான ரயில் இயக்கணும். மத்திய அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா வேலை வாய்ப்பு இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப பெரிய, அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கக்கூடிய மையமாக ஒசூர் பகுதி இருக்குது. அப்போ அந்த ஒசூருக்கு தேவையான போக்குவரத்து வசதி, அடிப்படை கட்டுமான வசதியெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை செய்கிற நேரத்தில் ஒசூருக்கு பக்கத்தில் தான் தருமபுரி. இங்கே வரக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் தருமபுரி சிப்காட்டில் தொடங்கலாம். தருமபுரி இன்னும் பின்தங்கிய மாவட்டம், வறண்ட மாவட்டமாக இருக்குது, எந்த தொழில் வளமும் இல்லாத மாவட்டமாக இருக்குது.
அந்த தருமபுரியில் சிப்காட் நிலமெல்லாம் கையகப்படுத்தியாச்சு, அந்த தயார் நிலையில் இருக்குது. தருமபுரியில் சிப்காட் தொழிற்பேட்டையில் தொழிற்சாலை துவங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். தொழில் முனைவோருக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம். ஒசூர் பகுதியில் தொழில் முனைவோர் தருமபுரியில் வந்து தொழில் துவங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதோட தருமபுரி மாவட்டத்துக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குமான குடிநீர் பிரச்சனையை போக்குவதற்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். அப்போ நான் தான் சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசணும். எங்கள் மருத்துவரையா தலைமையில் கடுமையான போராட்டம் பார்த்தோம். உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தோம். அப்போ அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் முழுமையாக தருமபுரி மாவட்டத்துக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் எல்லா கிராமங்களுக்கும் போகலை, முழு நேரமும் கிடைக்கல. இதை இப்போ சட்டமன்ற உறுப்பாக வந்த நேரத்தில் வலியுறுத்தி பேசுனதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் 7600 கோடியில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் 2ஆம் திட்டம்னு அறிவிச்சிருக்காரு. அதை வரவேற்கிறோம். அந்த திட்டம் அறிவிச்சு நீண்ட நாளாக இருக்குது. அது உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஜப்பான் நிதி உதவி கோரியிருப்பதாக சொல்கிறாங்க. அதை பெற்று முழு அளவில் தருமபுரி கிருஷ்ணகிரி 2 மாவட்டங்களின் குடிநீர் பிரச்சனையை போக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இன்னொன்று, இப்போ இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய வன எல்லைகளை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்களுக்குள்ள யானைகள் வருவதும், காட்டுப்பன்றி வருவதும், வனவிலங்குகளுடைய ஆக்கிரமிப்பும் விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பு உண்டாகுது. விவசாயிகள் பயிர் பண்ணுறாங்கன்னா பயிர்களெல்லாம் நாசமாக்கிடுது. சோளம் விதைச்சா சோளத்தை எல்லாம் அழிச்சிருது, கரும்பு அழிச்சிருது, பூக்கள் இருந்தாலும் அங்கேயும் வந்து அழிச்சிருது, கடலை போட்டு கடலையெல்லாம் வந்து அழிச்சிட்டு போகுது. அதனால் இந்த வனத்துறை கால்நடைகள், அதாவது வனவிலங்குகள் கிராமத்திற்குள் வருவதற்கு தடை செய்வதற்கு இந்த ஒசூர் பகுதியிலிருந்து, ஆந்திரா எல்லையிலிருந்து எல்லையோர பகுதிகளில் இந்த சூரிய மின்வெளி கட்டாயம் அமைக்கணும். அது இருந்தால் தான் பண்ண முடியும். இதை கூட தான் சட்டமன்றத்தில் பேசுகிற வனத்துறையில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் யானையோ காட்டுப்பன்னியோ மற்ற விலங்குகள் வர்றதை தடை செய்யணும். சோலார் மின்வெளி இது அமைச்சிட்டோம்னா இது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, இப்போ ஒசூரில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டு பல மாதங்களாகிய இல்லாத நடைமுறைக்கு வரல, திறப்போட பண்ணாமல் அப்படி மக்கள் வந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிறாங்க. ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் இது கூடுதலாக இருக்குது. அது உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுறது. இந்த பாலத்தை துவக்க வேண்டும் என்று வற்புறுத்தி. இன்னொன்று, ஏற்கனவே இங்கே ஒசூரில் விமான நிலையம் வேணுங்கிற கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை. நாங்கள்லாம் கூட பேசணும். விமான நிலையம் துவக்குவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் நிலைமையில் சில எதிர்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எதிர்ப்பே கூடாது. ஏன்னா இப்போ பூக்கள் விளையுது, தக்காளி விளையுது, காய்கறிகள் விளையுது. இது ஏற்றுமதின்னு சொல்கிறோம். இது ஏற்றுமதிக்கு இங்கே ஒரு விமான நிலையம் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். அதோட இப்போ பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி இருக்குது. எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே பெங்களூர் விமான நிலையத்துக்கு போகிறத விட இங்கே தான் அதிகமாக வர்றது, அருகிலே இருக்குது. அப்போ ஒசூர் பகுதி, கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டு பகுதி, கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட மக்கள் பயன்பாட்டிற்கும் நம்ம பெங்களூர் சிட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிக்கு, எலக்ட்ரானிக் சிட்டியை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கும் விமான சேவை தொடங்கிட்டோம்னா மிகப்பெரிய வாய்ப்பு அமைக்கும். இந்த எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு மனதாக விமான போக்குவரத்து விமான நிலையத்தை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் ஒசூர் வந்து இவ்வளோ வேகமான வளர்ச்சின்னு சொல்கிறோம். மக்கள் குடியேற்றம் அதிகமாக இருக்குது, தொழிற்சாலை வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி. அப்போ இந்த வளர்ச்சிக்கு தேவையாக கட்டுமான பணிகள் அதிகமாக தொடங்க வேண்டியது. இப்போ புதிய கட்டடங்கள் நிறைய கட்டுறாங்கன்னு சொன்னால், அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது கட்டட பணிகள் கட்டுமானங்கள் துவக்கணும்னு சொன்னால்
அரசு அனுமதி அளிப்பதில் ஒப்புதல் அளிப்பதில் தாமதப்படுகிறது. இதனால கட்டுமான பணிகளே தேங்கி நிற்கிறது. இது ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாது. அதனால உடனடியாக அரசு காலந்தாழ்த்தாமல்